மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டேன் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கோம். குறிப்பாக மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சி ஊடாக மாணவ செல்வங்களுக்காக, அதுவும் குறிப்பாக ஏஎல் பரீட்சைகளை எதிர்கொள்கின்ற மாணவர்களுக்காக தினந்தோறும் ஒவ்வொரு பாடப்பரப்புகள் கற்பிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தெரியும், ஏஎலில் கலைத்துறையில் மிக முக்கியமான பாடங்கள் ஒன்றான வரலாறு பாடத்தை நாங்கள் கடந்த காலத்திலிருந்து குறிப்பாக நிறைய ஆண்டுகளாக பார்த்து வருகின்றோம். அதில் குறிப்பாக மாணவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் கடந்த கால பாடப்பரப்புகளையும் பார்த்து நாங்கள் அதோடு இணைந்ததாக கடந்த காலத்தில் இடம்பெற்ற பகுதி ஒன்று வினாக்கள், அதோட பாடப்பரப்பு சம்மந்தப்பட்ட பார்த்துனாங்க. அதோடு நாங்கள் மாணவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் படம் கொடுத்தலையும் பார்த்துனாங்க. இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் கடந்த வகுப்பு நாங்கள் பார்த்து முடித்த கடந்த கால வினாக்கள், அது குறிப்பாக ஐரோப்பிய வரலாறு தொடர்பான கடந்த கால வினாக்களை நாங்கள் தொடர்ச்சியாக இன்று பார்க்க போகின்றோம். ஆகவே அந்த கடந்த கால வினாக்கள் உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, எந்த ஒரு பரீட்சை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு கடந்த கால வினாக்கள் என்பது முக்கியம் அமைகின்றது. குறிப்பாக அது ஓஎல் பரீட்சை என்னாலும் சரி அல்லது ஏஎல் பரீட்சை என்னாலும் சரி, கடந்த கால வினாக்கள் செய்கின்ற போதுதான் பரீட்சைகளுக்கு எவ்வாறு கேள்வி கேட்கப்படுகின்றது, நாங்கள் எவ்வாறு விடையை எழுதி அணுக வேண்டும் என்ற ஒரு முறையும் கடந்த கால வினாக்கள் செய்கின்ற மாணவர்களால் பரீட்சைகள் இலவான முறையில் ஏத்தர சித்திகளை பெறக்கூடிய இருக்கும் என்பது நீங்கள் ஓஎலில் அனுபவப்பட்டிருப்பீர்கள். அதே விஷயத்தை நாங்கள் ஏஎலிலும் பின்பற்றப் போகின்றோம். ஆனால் இங்கே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னு சொன்னால், இங்கே ஒரு போட்டி பரீட்சை அமைகின்ற ஏஎல் பரீட்சை. ஆகவே அதுக்காக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு புள்ளிகளும் மிக முக்கியமானது. ஆகவே நாங்கள் கடந்த கால வினாக்களோட பயணிக்கும் போது தான் எங்களுக்கு பரீட்சை எவ்வாறான கேள்வி கேட்கப்படும் தெரியும். அது அடிப்படையில் நாங்கள் 2020ஆம் ஆண்டுக்குரிய கடந்த கால வினாக்களில் பகுதி ஒன்று முதல் 10 பார்த்தினாங்க. உங்களுக்கு தெரியும், முதல் 10 1 தொடக்கம் 10 வரையான ஒரு சில 5 விடயம் ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கும். அதில் ஒன்று பொருந்தாமல் இருக்கும். பொருந்தா தேர்வு செய்து அதனுடைய விடையை பக்கத்தில் இருக்கின்ற சிறு பிரக்கெட்டுகளில் நம்பராக போடணும். இதில் கோடு போடுறது சரியில்லை. உங்கள் அறிவு தரப்பட்டு பாருங்கள், 1 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 5 பேர் தரப்படும். 5 தரப்பட்டிருக்கும். அப்பீர்கள் ஒன்று ஏதோ ஒரு காரணத்தினால ஒன்று பொருந்தாது. ஒன்று பொருந்தாமல் இருக்கும். பொருந்தாத அப்பீரை இனங்கண்டு அது இலக்கத்தை இதில் அடைப்புக்குள்ளே எழுத வேண்டும். இதில் கோடு போட்டால் நீங்கள் உங்களுக்கு தான் போடுவார்கள். இந்த பக்கத்தில் பிரக்கெட்டுகளை போகணும். அறிவுறுத்தல்களை சரியாக கவனிக்க வேண்டும். முதல் 10 அப்படி ஒரு கட்டமைப்பான வினா. அடுத்த 12 தொடக்கம் 15 பாருங்கள், 5 ஜோடி பேர் தரப்படும். அதில் ஒரு ஜோடி பேர் பொருந்தாது. அந்த பொருந்தாதையும் நீங்கள் இந்த பிரக்கெட்டுக்கெல்லாம் போட வேண்டும். அறிவுறுத்தல்களை சரியான முறை பின்பற்ற வேண்டும். அடுத்த பாருங்கள், 16 தொடக்கம் 20 வரைக்கும் இந்த XY எனப்படுகின்ற நிலை தரப்பட்டிருக்கும். சோடி கட்டுவதன் மூலம் இந்த ஏபிசிடி ஒழுங்கு தரப்பட்டிருக்கும். அதில் எது பொருந்ததோ அதனுடைய விடைய நம்பரை அறிவுள்ள சிறு பிரக்கெட்டுக்கு போடுவோம். அது 16 21 தொடக்கம் 25 பாருங்கள், ஒரு கூட்டு தரப்பட்டிருக்கும். அதில் 5 விடை தரப்பட்டிருக்கும். அதில் ஒன்று பொருந்தாது இருக்கும். சில வேளை பொருந்தக்கூடிய பெறும். இந்த 2020 வந்தது பொருந்தாது. அதுக்கு என்ன பொருந்தாத தேவை செய்து நீங்கள் பிரக்கெட்டுக்கு போட வேண்டும். எல்லா பிரக்கெட்டுக்காக போகணும். நீங்கள் கோடு போடுறதுன்ற விஷயம் இதில் இல்லை. அடுத்த பாருங்கள், 26 தொடக்கம் 30 வரைக்கும் நீங்கள் அதாவது ஏபிசிடி எனப்படுகிற ஒரு 4 தகவல் தரப்பட்டிருக்கும். ஏபியும் பொருந்தினா 1 என்றும், ஏசியும் பொருந்தினா 2 என்றும், பிசியும் பொருந்தினால் 3 என்றும், சிடியும் பொருந்தினால் 4 என்றும், வேறு விடைகள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் சொன்னால் ஒரு விடைகள் அல்லது எண்ணிக்கையில் அல்லது தீர்மானம் சரியாக 5 இட வேண்டும். அப்படி தரப்பட்டிருக்கும். அப்போ இதுதான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். ஆகவே 26 தொடக்கம் 30 வரையான விடயங்கள் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம். பாருங்கள், எதிர்பார்ப்புகள் ஏபி சரியான 1 இட வேண்டும். ஏசி சரியான 2 இட வேண்டும். பிசி சரியானால் 3 இட வேண்டும். சிடி சரியான 4 இட வேண்டும். வேறு விடைகளில் எண்ணிக்கை அல்லது தீர்மானங்கள் சரியாக 5 இட வேண்டும். இதுதான் அறிவுறுத்தல். அறிவுறுத்தல்களை சரியாக விடை கொண்டால் தான் நீங்கள் எப்படிப்பட்ட விடை எழுதினாலும் சரியான விடையை நீங்கள் அறிவுறுத்தல்படி பின்பற்றத்தான் புள்ளி வழங்கப்படும் என்பதை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், கேள்வியை பாருங்கள் மாணவர்களே.
பின்னவற்றுள் தேசிய அரசுகள் தொடர்பான கூற்றுக்களில் சரியானது சரியானவை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தேசிய அரசு உங்களுக்கு தெரியும், நாங்கள் தேசிய அரசை பற்றி பாடமாக படிச்சினாங்க. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தோற்றம் பெற்ற ஒரு புதிய வகையான ஒரு ஆட்சி முறையாக தேசிய அரசுகள். தேசிய அரசு என்றால் என்னென்னு சொன்னால், ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ள ஒரே இனம், ஒரே மொழி, ஒரே மதம் என்ற கொள்கை அடிப்படையில் தோற்றம் பெற்ற அரசுடன் தேசிய அரசு உண்டு. அவரோட தேசிய அரசாக எழுச்சி பெற்ற நாடு பார்த்துனாங்க. முதலாவது போர்த்துக்கல், இஸ்பானியா, பிரித்தானியா, பிரான்ஸ் என்று பார்த்துனாங்க. அதோட தேசிய அரசானது நிறைய பண்புகள்னு பார்த்துனாங்க. தனித்துவமான இனம் இருக்கும், தனித்துவமான மொழி இருக்கும், தனித்துவமான மதம் இருக்கும், ஜாப்புகள் இருக்கும், சட்டங்கள் இருக்கும், நீதிமன்றத்துறை இருக்கும், இராணுவ பலம் இருக்கும், கடற்படை பலம் இருக்கும். அதை விட அங்கே இருக்கிற ஆட்சியாளர் எனக்கு உட்பட்ட எல்லைக்குள்ள ஆட்சியை அதிகாரத்தை கொண்டு வர இருப்பார். அந்த அதிகாரம் சொல்லுவோம் திறமை கொண்ட ஆட்சியாளர் இருப்பார். இப்படி நிறைய பண்பு தேசிய அரசாக பார்த்தினாங்க. அந்த தேசிய அரசு தொடர்பாகத்தான் இப்போ நான் ஒரு கேள்வி பாருங்கள், மீண்டும் பாருங்கள். பின்னவற்றில் தேசிய அரசுகள் தொடர்பான கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானது அவை. சரியானதுன்னா ஒன்று, சரியான பன்மையில் வேறு. பாருங்கள் பாருங்கள் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் தேசிய அரசுகள் இஸ்பானியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தோற்றம் பெற்றன. சரியான கூட இப்போ சொன்னான். தேசிய அரசு அடிச்சு நாடு என்ன மாணவர்களே, போர்த்துக்கல் வேறும், இஸ்பானியா வேறும், இங்கிலாந்து வேறும், பிரான்ஸ் வேறும். அதில் 3 நாடு வந்திருக்கு. அது சரியான விட. அடுத்த வாரங்கள் தேசிய அரசுகளின் ஒரு அங்கமாக வலுவான நிலையான இராணுவம் காணப்பட்டது. சொன்னான் வலுவான இராணுவம் காணப்படும், தனித்துவமான கடற்படை, தனித்துவமான படை கட்டமைப்பு இருக்கும். இதுவும் சரியான விட. அடுத்த வாரங்கள் தேசிய அரசுகளின் அதிகாரம் வரையறுக்கப்பட்டிருக்கும். தனது எல்லைக்குள்ள தேசிய அரசுகளின் அரசனின் அதிகாரம் வரையறுக்கப்பட்டு கொண்டால் அது பிழையாக கூற்று. வரையறுக்கப்பட்டு அந்த எல்லைக்குள்ள அதிகாரம் இருக்கும், திறமை கொண்ட அதிகாரம் இருக்கும் ஒழிய அவர் அதிகாரம் தேசிய அரசுக்குள்ள மட்டுப்படுத்தப்பட்டிருக்காது. அடுத்த வாரங்கள் மானிய முறை பிறவுக்கள் நிர்வாகத்துறையில் அதிகாரமிக்க குழுவினாக செய்யப்பட்டது. மானிய முறை என்ற சொல்லுக்கு இந்த இடம் இல்லை என்றால் மானிய முறை வீழ்ச்சி புற தோற்றம் பெற்றால் தேசிய அரசு. மானிய முறை என்ற ஒரு பிறவுக்களோ அல்லது நிலமானிய முறைகளோ இங்கே இடம் பெறாது. இது பொலியான கூற்று. அப்போ ஏயும் பியும் சரி. அப்போ ஏயும் பி சரியான மாணவர்களே முதலாக இட வேண்டும். ஏயும் சரியான முதலாக இட வேண்டும் ஒன்று. அடுத்த பாருங்கள் 24 கேள்வியை பாருங்கள். பின்னவற்றுள் இங்கிலாந்து பாராளுமன்ற அரசியல் முறை தொடர்பான கூற்றுக்களில் சரியானது அல்ல சரியானவை எதுகவை. இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்த மாதிரி பரீட்சைகளுக்கு வந்திருக்கு. இங்கிலாந்து பாராளுமன்றம் முதன்முதலாக பாராளுமன்ற ஆட்சி முறையை தோற்றுவித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை வளர்த்தெடுத்த நாடு இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்து தொடர்பாகத்தான், அந்த இங்கிலாந்துடைய பாராளுமன்ற ஆட்சி முறை தொடர்பாகத்தான் இதில் கேள்வி கேட்கப்படுகிறது. பாருங்கள், ஸ்டூவர்ட் அரசர்கள் பாராளுமன்றத்தை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டனர். முதலாவது பார்க்கலாம். பிஏ பாருங்கள், 1832 சீர்திருத்த சட்டம் பிறவுக்கள் சபையின் அதிகாரத்தை குறைத்தது. பி. அடுத்த பாருங்கள், 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் கட்சி முறை வளர்ச்சி அடைந்தது. டிஏ பாருங்கள், 1928 21 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. இதை பாருங்கள், ஸ்டூவர்ட் அரசர்கள் பாராளுமன்றத்தை வலுப்பட நடத்தி மேற்கொண்டார். சரி. 1932 சீர் சட்டம் பிறவுக்கள் சபையின் அதிகாரத்தை குறைத்தது. சரி. 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட அரசியல் கட்சி முறை வளர்ச்சி அடைந்தது. சரி. 1928 22 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் 26 வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்ட பிள்ளை. அப்போ ஏபிசி 3 சரியா 5 இதில் 5 நம்பர் இட வேண்டும். அடுத்து 27 பாருங்கள். 28வது பாருங்கள், பின்னவற்றுள் அமெரிக்கா புரட்சி தொடர்பான கூற்றுக்களில் சரியானவை. அமெரிக்கா புரட்சி பாருங்கள், உங்களுக்கு தெரியும், நாங்கள் புரட்சி என்ற வாடம் படிச்சுனாங்க. புரட்சி என்ற முறையில் தெரியும், ஏதாவது துறையில் குறுகிய காலத்தில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றத்தை குறிக்க என்ன சொல் பயன்படுத்துகிறோம்? புரட்சி என்ற சொல் பயன்படுத்துகிறோம். ஆகவே உலகத்தில் நிறைய விதமான புரட்சி ஏற்படுது. குறிப்பாக அமெரிக்கா புரட்சி, ரஷ்யா புரட்சி, பிரான்சிய புரட்சி, ஆங்கில புரட்சி என்று காலங்காலமாக ஐரோப்பிய தேசங்களிலிருந்து ஆரம்பித்த புரட்சி இன்று பல கீழத்திய நாடுகளிலும் பல தென்கிழக்காசிய நாடுகளிலும் புரட்சிகள் இடம்பெறுவதை நீங்கள் கண்டுகொண்டிருப்பீங்கள். அந்த வகையில் 1772 தொடக்கம் 1782 வரைக்கும் குறிப்பாக 11 வருஷமாக அமெரிக்காவில் இடம்பெற்ற
அமெரிக்கா புரட்சி பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகின்றோம். பாருங்கள், வெளியே பாருங்கள், அமெரிக்கா புரட்சி தொடர்பான கூட்டுகள் சரியானது அவை. பாருங்கள், அமெரிக்கா புரட்சி கடல் கடந்த குடியேற்ற நாடு ஒன்று ஐரோப்பிய பேரரசு ஆதிக்கத்துக்கு எதிராக போரிட்டு வெற்றியடைந்த முதலாவது சந்தர்ப்பத்தை குறிப்பிடுகின்றது. கவனிங்கள், அமெரிக்க புரட்சி கடல் கடந்த குடியேற்ற நாடு ஒன்று ஐரோப்பிய பேரரசு ஆதிக்கத்துக்கு எதிராக போரிட்டு வெற்றி பெற்ற முதலாவது சந்தர்ப்பம் இது. சரியான விட. அதாவது அமெரிக்காவானது குடியேற்ற நாடுகளை உருவாக்கின, குறிப்பாக 15ஆம் நூற்றாண்டு பிறகு தோற்றம் பெற்ற தேசிய அரசோட அடுத்த கட்டம் 15ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்ததுதான் நாடுகான் பயணங்கள். அந்த நாடுகான் பயணங்களில் ஈடுபட்ட நாடுகான் போர்த்துகேயர்கள், ஒல்லாந்தர்கள், இஸ்பானியர்கள், பிரான்சியர்கள், பிரித்தானியர் பார்த்தினாங்க. அதில் பிரித்தானியாவானது நிறைய குடியேற்ற நாடுகள் பிடிச்சிருந்தது. குறிப்பாக அமெரிக்கா பிடிச்சிருந்தது, அடுத்து ஆப்பிரிக்கா, ஆசியா என்று நிறைய கண்டங்களில் குடியேற்ற நாடுகளை அல்லது தங்களுடைய காலனித்துவ நாடுகளாக நிறைய நாடுகளை 15ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும், குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதி வரைக்கும் இந்த பிரித்தானியை பிடிச்சி வந்தது. அந்த பிரித்தானியை பிடிச்சி வச்ச நாடுகளிலே முதலாக பிரித்தானிய பேரரசிலிருந்து அல்லது பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து விடுதலை பெற்ற முதலாவது நாடு அமெரிக்கா நாடு தான். அதுக்கப்புறம் காலங்காலம் போக ஆப்பிரிக்கா, ஆசியா போன்ற பல நாடுகள்லாம் பிரித்தானியான சுதந்திரம் பெற்று பார்த்தனாங்க. அந்த கட்டத்தில் தான் நாங்கள் பாருங்கள் முதலாவது விட சரியானது. பிரித்தானிய பேரரசிலிருந்து முதலாக அதுக்கு எதிராக போரிட்டு சுதந்திரம் பெற்ற முதலாவது நாடு அமெரிக்கா. அப்போ முதலாவது சரி. பாருங்கள், பிரித்தானிய ஆட்சியாளரால் விதிக்கப்பட்ட வரிகளே அமெரிக்க சுதந்திர போர் ஏற்பட காரணமாக ஒரு முக்கிய விடயமாகும். பார்த்தனாங்க, பிரித்தானிய அமல் செய்யப்பட்ட வரிகள், நிறைய வரிமுறைகள், அதை விட வரிமுறையின் போது முத்திரை வரி ஆரம்பிக்கணும், நாணய வரி, அவரோட கரும்பு சட்டம் என்று நிறைய வரி சட்டங்கள் கொண்டுவரப்படுது. அந்த வரிமுறையும் காரணம் அவர்களுடைய வரிமுறைகள், பொருளாதார கொள்கைகள், நிர்வாக முறைகள் பழங்குடியின மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமை, அவரோட அமெரிக்கா பழங்குடியின மக்களுடைய எண்ணங்கள் மேல்நிலை பற்றி பிரித்தானிய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளாமை, அவரோட அமெரிக்க மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாமை, இப்படிப்பட்ட பல காரணங்கள் அமெரிக்க புரட்சி சுட்டி காட்டப்படுகின்றது. வரிமுறையும் ஒரு காரணம். சரி, காரணம் பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு எதிராக பிரித்தானியா உதவி அளித்தது. பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு எதிராக பிரித்தானியாவுக்கு உதவி அளித்தது. இதுபோல அமெரிக்காவுக்கு சார்பாக தான் பிரான்ஸ் செய்யப்பட்ட ஒழியே அமெரிக்காவுக்கு எதிராக செய்யப்படவில்லை. அப்படியான அடுத்த வாருங்கள், சுதந்திர பிரகடனமானது 1776 ஜூலை 4ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி, அப்போ இதில் ஏயும் பியும் டியும் சரி. அப்போ 5 விட வரப்பு. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியா 1782ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு அமெரிக்க சுதந்திர பிரகடனம் உருவாக்கப்படுது. அது 1784 அந்த கடவுள் உருவாக்கப்படுது. அப்போ இது டியும் பவனிகமானங்களே சுதந்திர பிரகடனம் 1776 இல்லை. ஏழுனால் 1772 தான் புரட்சியை ஆரம்பித்தது. புரட்சி முடிஞ்சது 1782ஆம் ஆண்டு. அவ இந்த விடயம் இல்லை. அவள் ஏஇமிவான்கள் ஏஇமி தான் சரி, டி வராது. ஏஇமி சரி என்றால் என்ன ஒன்று பேர் ஒன்று எடுத்து பிரகட வேண்டும். ஆகவே அமெரிக்க புரட்சி தொடர்பாக நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது கற்ற வினாக்களும் வந்திருக்கிற மாணவர்களே, இவ்வாறான பகுதி ஒன்று வினாக்கள் வந்திருக்கின்றது. அதோடு நீங்கள் அமெரிக்க புரட்சி என்பது பலர் படிக்கிற மாணவர்கள் அது புதிய விடயம் இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் ஓயில் கூட படிச்சிருப்பீங்கள், புரட்சியோட பாடத்தில் லெவலில் படிச்சிருப்பீங்கள். இருக்கின்றது 3 புரட்சி இருக்கின்றது ஓயிலில். அமெரிக்க புரட்சி இருக்கின்றது, ரஷ்யா புரட்சி இருக்கின்றது, பிரான்சிய புரட்சி இருக்கின்றது. அதில் அமெரிக்கா புரட்சி அங்கே படித்தபடியாக நீங்கள் ஏழில் வரலாறில் ஐரோப்பிய வரலாறை தேர்வு செய்யும் போது இந்த புரட்சி கூட இலகுவாக பிடிச்சிக் கொள்வீங்கள். அது இலகுவாக இருக்கும். அதை விட உங்களுக்கு தெரியும் முதலாவது விட. அடுத்ததாக 29வது பாருங்கள், பின்பவற்றுள் முதலாம் உலகப் போர் தொடர்பான கூற்றுக்களில் சரியானது எது அவை? உங்களுக்கு தெரியும், உலகத்தில் 2 யுத்தம் இடம்பெற்றது. ஒன்று முதலாம் உலகமான யுத்தம், அடுத்து 2ஆம் உலக யுத்தம். முதலாம் யுத்தமானது 1914 தொடக்கம் 1918 வரை இடம்பெற்றது. 2ஆம் உலக யுத்தம் 1939 தொடக்கம் 1945 வரைக்கும் இடம்பெற்றது. இந்த 2 யுத்தங்களும் தான் உலகத்தில் இடம்பெற்ற யுத்தங்கள். ஆகவே முதலாம் உலக யுத்தம் சரி, பிறகு இடம்பெற்ற குறிப்பாக 20 வருஷத்துக்கு பிறகு இடம்பெற்ற 2ஆம் உலக யுத்தம் சரி, அது ஐரோப்பா கண்டத்தினுடைய தான் உறைவிடாக கொண்டது. ஐரோப்பா ஆரம்பித்த யுத்தம் தான். பிறகு ஐரோப்புடைய காலனித்துவ நாடான ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அண்டு அந்தார்டிகா என்று எல்லா கண்டங்களும் பெறையுடைய நாங்கள் இதை உலகமா யுத்தம் என்று வர்ணிக்கிறோம். இப்படி இருக்கின்றது.
அந்த உலகமா யுத்தம் தொடர்பாகத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிற கேள்வி. இந்த ஒரு பரீட்சைக்கு இன்னொரு 7 பரீட்சைக்கு மாணவர்களே 2ஆம் உலகத்தை பற்றி வந்திருக்கின்றது. அப்போ அடுத்த முறை பெறப்போது 1ஆம் உலகத்தை பெறப்போகின்றது நீங்கள் ஊகித்துக் கொள்ளக்கூடிய இருக்கின்றது. பாருங்கள், பாருங்கள், 1ஆம் உலகப் போர் ஆரம்பமான போது ஜெர்மனியின் சான்சலராக பிஸ்மார்க் இருந்தான். பிள்ளையாங்கூற்று உண்மையிலே ஜெர்மனியில் தனிநாடு உருவாக்கணும். குறிப்பாக 350 சிறு நிலப்பரப்பை கொண்டு தனிநாடு உருவாக்கினவர் ஒட்டோ பிஸ்மார்க். அவருக்கு பிறகு 2ஆம் பெல்ஜியம் கேசம் வந்திக்கணும். அது பிறகு வேறு ஆட்சியாளர்லாம் படிப்படியாக வந்திருந்திருக்கணும். ஆனால் 1ஆம் உலகத்தை ஏற்படும் போது பிஸ்மார்க் என்பவர் ஜெர்மனியில் சான்சலராக அல்லது ஒரு அரசு தலைவராக இருக்கவில்லை. அல்லது புள்ளியாக ஊற்று பாருங்கள், 1ஆம் உலகப் போரின் ஆரம்பத்தில் இத்தாலி ஜெர்மனி இணைந்து கொண்டது. 1ஆம் உலக காலத்தில் இத்தாலி ஜெர்மனி இணைத்துக் கொண்டது. பிறகு ரகசிய ஒப்பந்தம் மூலம் மாறுது. பிறகு பார்த்துனாங்க ஆரம்பத்தில் இணைந்து கொண்டது. ஆரம்பத்தில் இத்தாலி ஜெர்மனி இணைத்துக் கொண்டது. சரி, ஆஸ்திரியா பிரான்சிஸ் பெர்டினண்ட் சரஜிவோ கொலை செய்யப்பட்டது 1ஆம் உலகப் போருக்கான உடனடிக்கு ஆரம்பமாகும். சரி, தெரியும். ஆஸ்திரியா முடிக்குரிய இளவரசரான பிரான்சிஸ் பெர்டினண்டும் அவருடைய மனைவியும் பொஸ்னியா நாட்டினுடைய சரஜிவோ நகரத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது சேர்பி நாட்டு 2 இளைஞர்களால் சுட்டுக் கொல்லப்படுகிறோம். இதுக்காக நட்டகீடு ஆஸ்திரியா கேட்கும்போது அது சேர்பியா மறுப்பு தெரிவிக்கிறது. சேர்பியா மறுப்பு தெரிவித்தபடியால் ஆஸ்திரியா தன்னுடைய மத்திய ஐரோப்பிய நாடான ஜெர்மனி ஒத்துழைப்போட சேர்பியா யுத்தத்தை அறிவிக்குது. இப்படி அறிவித்ததன் மூலம்தான் இந்த யுத்தம் ஆரம்பித்தது. அப்படின்னு உடனடி காரணம். அடுத்தவங்க வேர்சை உடன்படிக்கை 1ஆம் உலகப் போரை முடிவு கொண்டு வந்தது. சரியான விஷயம். அப்போ பாருங்கள், ஏ சரி, சி சரி, டி சரி, அப்படின்னா 5 நம்பர் 5 போட வேண்டும். 5 ஒரு தெரியும். வேர்சை உடன்படிக்கையானது ஜெர்மனியை கட்டாயப்படுத்தி ஐக்கிய அமைச்சர் ஜனாதிபதி பூட்டோ வின்சன், பிரித்தானிய பிரதமர் சர்ச்சில், அவரோட இத்தாலிய பிரதமர் கிளமென்சோ, ரஷ்யா பிரதமர், இப்படி பல நாட்டு தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்துதான் ஜெர்மனியை கட்டாயப்படுத்தி 1ஆம் உலகத்தை முடிஞ்சாப்படுறது ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ளப்படுகினோம். வேர்சேல்ஸ் மாளிகையில், பிரான்சுடைய வேர்சேல்ஸ் மாளிகையில் மேற்கொள்ளப்படுவதுதான் இது வேர்சேல் உடன்படிக்கை சொல்லுவோம். இதில் நிறைய விடயம் இருக்கின்றது. அதாவது ஜெர்மனி பிடிச்சி வச்சுக்கின்ற குடியேற்ற நாடெல்லாம் பிரித்தானியா கொடுக்க வேண்டும். ஜெர்மன் ஆயுதங்களையோ அல்லது ஆயுத பாவனையோ வைத்திருக்கிறது வரை செய்யப்பட்டது. தோல்வி அடைந்த அல்லது வெற்றி பெற்ற நாடுகளுக்கு ஜெர்மனானது பணத்தை நட்டகீடாக கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட பல நிபந்தனைகளை இருக்கும் முகமாகத்தான் ஜெர்மனுக்கு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம்தான் வேர்சேல் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை முக்கியமானது. இந்த உடன்படிக்கையில் கூறப்பட்ட பல விடயங்கள்லாம் ஜெர்மனுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்தது. அந்த அழுத்தத்தின் வெளிப்பாடு தான் மனதில் பாதிக்கப்பட்ட ஜெர்மனி 2ஆம் உலகத்துக்கு பழி தீர்ப்பதற்காக புறப்படுது. அந்த 2ஆம் உலகத்தை தான் 1939 அடக்கம் 1945 வரைக்கும் இடம்பெற்றது. இது 5ஆவது இந்த கேள்வி கூட 5ஆகும். 30 பாருங்கள், அது 2ஆம் உலக யுத்தம். நாங்கள் இப்போ பார்த்தது 1ஆம் உலக யுத்தம், இது 2ஆம் உலக யுத்தம். பாருங்கள், பின்னாற்றில் 2ஆம் உலக போர் தொடர்பான கூற்றுக்களில் சரியானவை எது எவை என போடுங்க. பாருங்கள், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் என்பன அச்சு வல்லரசு அழைக்கப்பட்டது. சரி, அச்சு நாடுகளா. ஜெர்மனியினால் லூசிடானிய கப்பல் மூழ்கப்பட்டமே அமெரிக்கா 2ஆம் உலக போரில் ஈடுபதற்கு வழி ஏற்படுத்தியது. அதுபோல ஜெர்மனியினால் அமெரிக்காவுடைய கப்பலான லூசிடானிய கப்பல் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட மூலம் அமெரிக்கா 1ஆம் உலகம் வெற்றினது. இது 2ஆம் உலகம் சம்பந்தப்பட்ட கேள்வி அல்லவா? அப்போல பி பலியானது. அடுத்த பாருங்கள், சி ஹிரோஷிமா நாகசாகி என்பன மீது அணுகுண்டு வீசப்பட்டதுடன் 2ஆம் உலக போர் முடிவடைந்தது. பார்த்தீங்களா, ஒரு தெரியும். 2ஆம் உலக போர் நடைபெற்று இருக்க ஜப்பானானது மஞ்சூரியா ஆக்கிரமித்தது, சீனா ஆக்கிரமித்தது. குறிப்பாக ஆசியாவுடைய பல நாடுகள் ஆக்கிரமிப்புக்கு முற்படுது. குறிப்பாக இலங்கை கூட ஆக்கிரமிக்க ஜப்பான் முற்பட்டிருக்கின்றது. முற்படைக்குதான் பிரித்தானியாவுடைய எச்சரிக்கையை பிரித்தானியாவுடைய வேண்டும் இணங்க அமெரிக்காவினது ஜப்பான் மீது யுத்தத்தை ஆரம்பிக்குது. அந்த யுத்தத்தின் வெளிப்பாடு தான் அமெரிக்காவானது ஜப்பான் மீது செய்து 2 அணுகுண்டை வீசுது. ஒன்று குரோஷிமா மீதும் மற்றது நாகசாகி மீது 2 அணுகுண்டை வீசுது. குறிப்பாக இந்த 2 அணுகுண்டும் அடுத்தடுத்த நாள் வீசப்படுது. அந்த வீசப்பட்டது மூலம்தான் ஜப்பானுடைய பல நகரங்கள் அழியுது, பல விவசாய நிலங்கள் அழிவடைந்து போகுது, பல தொழிற்சாலைகள் எல்லாம் அழிவடையுது. இப்படி அழிவடைந்த மூலம்தான் பல அழிவுகளை ஜப்பான் உள்ளடக்க மட்டுமில்லாமல் ஜப்பானில் பிறக்கின்ற குழந்தைகள் மட்டுமில்லாமல் பரம்பரை கூட ஊனமுற்றவர்களாகவும்
அல்லது ஏதோ ஒரு உடல் குறைபாடு கொண்ட பிறப்புக்கு இந்த ஹிரோஷிமா நாகசாகி மீது அமெரிக்காவால் வீசப்பட்ட இந்த அணுகுண்டு பாவனை ஒரு முக்கிய காரணம் சுட்டுக்காடு இன்று கூட அது சுட்டுக்காடப்படுகின்றது. அடுத்த பாருங்கள், இரண்டாம் உலகப் போரின் பின் சர்வதேச சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. சரி, பிள்ளை. முதலாம் உலகப்பு முடிஞ்சப்பட சர்வதேச சங்கம், இரண்டாம் உலகம் முடிஞ்சப்பொழுது ஐக்கிய நாடு சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அது பாருங்கள், பாருங்கள், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் என்பன அச்சு வல்லரசு அழைக்கப்பட்டது. சரி, ஜெர்மனியினால் லூசியானிய கப்பல் முழுக்கப்பட்டமே அமெரிக்க இரண்டாம் உலக போரில் ஈடுபடுவதற்கு வழிகோடுது. பிழை. ஹிரோஷிமா நாகசாகி என்பன மீது அணுகுண்டு வீசப்பட்டதுடன் இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்தது. சரி, இரண்டாம் உலகப் போரின் பின் சர்வதேச சங்கம் ஸ்தாபிக்கப்பட்டது. பிழை. அப்போ ஏஎம்சியும் சரி. பாருங்கள், ஏஎம்சி சரி. பாருங்கள், ஏஎம்சியும் சரின்னு சொன்னால் பாருங்கள், ஏஎம்சியும் ரெண்டாவது விட ரெண்டாவது விட ரெண்டாவது விட ஏஎம்சி ரெண்டாவது. அடுத்த பாருங்கள், அப்போ நாங்கள் அப்போ 26 தொடக்கம் 30 நினைக்கிறேன். பாருங்க மாணவர்களே, 26 தொடக்கம் 30 இப்படிப்பட்ட கட்டமைப்பான வினா தரப்படுகின்றது. 30. அடுத்த பாருங்கள், 30. அடுத்த 32 தொடக்கம் 35 பாருங்கள். 32 தொடக்கம் 35 வரியான வினாக்கள் அது வேறு விதமான ஒரு கட்டமைப்பை உள்வாங்கி உங்களுக்கு தரப்படுகின்ற. பாருங்கள், கிழக்கு ரோம பேரரசின் தலைநகரம் எது? உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய நாகரிகங்களில் 2 நாகரிகம் முக்கியமானது. ஒன்று கிரேக்க நாகரிகம், மற்றது உரோம நாகரிகம். ஐரோப்பாவில் நாகரிகங்கள் 4 நாகரிகம் இருக்கின்றது. கிரேக்க நாகரிகம், உரோம நாகரிகம், கிறிஸ்தவ நாகரிகம், அரபிய நாகரிகம். இதில் நீங்கள் கட்டாயம் கிரேக்க நாகரிகத்தையும் மற்றும் உரோம நாகரிகத்தையும் முழுமையாக படிச்சிருக்க வேண்டும். அது நீங்கள் அது கிரேக்கத்தினுடைய அரசியல், சமயம், விளையாட்டு, அறிவியல், இலக்கியம், கலை என்று நிறைய விடயம் இருக்கின்றது. அதேபோல் உரோமத்தில் அப்படி இருக்கின்றது. அப்படி கண்டிப்பாக இப்படி படிச்சிருக்க வேண்டும். என்றால் பரீட்சைகளுக்கு மாறி மாறி இருக்கின்றார். கிரேக்க நாகரிகம் ஒரு தடவை வந்தால் அடுத்த உரோம நாகரிகம். இந்த முறை பரீட்சைகளுக்கு 2023 எழுதுகிற மாணவருக்கான பரீட்சைகள் இந்த முறை உரோம நாகரிகம் கேட்கப்படுகின்றது. உறவுடைய கலைகள், பண்பாடு என்று உரோம நாகரிகம் பற்றி கேட்கப்படுகிறது. அது அடுத்த நீங்கள் கிரேக்க நாகரிகம் பற்றி படியாக படிச்சிருக்க வேண்டும் என்று பேர் படிக்கொள்ளுங்கள். ஆகவே நாகரிகம் என்பது ஐரோப்பாவில் ஏற்பட்ட முதலாவது பாடப்பிறப்பை படிச்சிருப்பீங்கள். நாங்கள் படித்து கொண்டிருப்போம், மாணவர்கள் படித்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அந்த நாகரிகத்தில் கிழக்கு ரோம பேரரசின் தலைநகரம் எது? கிழக்கு ரோம பேரரசின் ஒன்று உரோம், அலெக்சாந்திரியா, ஜெருசலேம், கொன்ஸ்டாந்தினோபிள், டமஸ்கஸ். முதலாவது பார்ப்போம், உரோம் முதலாக வர வேண்டும். அடுத்த வாருங்கள், வீனஸின் பிறப்பு என்ற ஓவியத்தை வரைந்த புகழ்பெற்ற ஓவிய கலைஞர் வீனஸின் பிறப்பு. மசசியோ, சாந்திரோ, பொட்செலி, ராபேல், லியோனோ டாவின்சி, ரீயல். முன்கவனிங்கள், மசசியோ, சாந்திரோ, பொட்செலி, ராபேல், லியோனார்டோ டாவின்சி, ரீயல். இதில் பாருங்கள், சிறின் பிறப்பு ரவாயல். அவையில் வரப்போது 5வது. 31 பாருங்கள், இத்தாலி ஐக்கியப்படுத்தும் போது சார்டினியாவை ஆண்ட மன்னஞ்சர் 10ஆம் சார்ல்ஸ், லூயிஸ் பிலிப்ஸ், சார்ல்ஸ் அல்ஃபிரட், விக்டர் இமானுவேல், 1ஆம் வில்லியம். அவங்க இத்தாலி ஐக்கியப்படுத்தும் போது சார்டினியா ஆண்ட மன்னஞ்சர் 10ஆம் சார்ல்ஸ், லூயிஸ் பிலிப்ஸ், சார்ல்ஸ் அல்ஃபிரட், விக்டர் இமானுவேல் என்று 1ஆம் வில்லியம். அதில் பாருங்கள், இதில் ஐக்கியப்படுத்தும் போது சார்டினியா ஆண்ட மன்னன் பாருங்கள் 3வது சார்ல்ஸ் அல்ஃபிரட். பாருங்கள், அடுத்த பாருங்கள் 10ஆம் சாதிரப்பு மூலா. அடுத்த பாருங்கள், தொடர்புடைமை வாதத்தை முன்வைத்த லூயி பாஸ்டர், மேரி குயிரி, சார்ல்ஸ் டார்வின், சிக்மண்ட் ஃப்ரோயிட், ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன். இதில் பாருங்கள், சார்ல்ஸ் டார்வின் தொடர்புடைய வாதத்தை வராது. லூயி பாஸ்டர், மேரி குயிரி, ஆல்ஃபிரட் ஐன்ஸ்டீன் 5வது. அடுத்த 35 வருங்கள், ஐக்கிய நாடு சபையின் முதலாவது ஆசிரியரான பொதுச் செயலாளர் நியூதாண்ட், நீ வின், ஹுட்வெல்ட், கெயின், மோரர்ஜி தேசாய், பெரோஸ்டி குவலோர். பாருங்கள், ஜூதாண்ட், நீவின், ஹுட்வெல்ட், கெயின்ஸ், மோரர்ஜி தேசாய், பெரோஸ்டி குவலோர்ஸ். இதை பாருங்கள், மெராஜி தேசாய் பெறப்போகுது 55வது.
அப்போ பார்த்தீங்கன்னா 30 தொடக்கம் 35 வினாக்கள் சரியானபடியே தெரிவு செய்து நாங்கள் போட்டிருக்கின்றோம். அவை ஒவ்வொரு கட்டமைப்பும் ஒவ்வொரு விதமான எல்லாம் ஒரே மாதிரி என்ற ஒரு கட்டமைப்பும் முடிக்கக்கூடாது. அவை இந்த பார்த்துனாங்க. அடுத்த கட்டமை பாருங்கள், அடுத்த கட்டமை பாருங்கள். 36 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 2 வகையான கூட்டு தரப்படும். ஒவ்வொரு வினா தொடர்பாகவும் உள்ள கூட்டுச்சோடிக்குள் கீழே உள்ள அட்டவணையில் காட்டப்படும் 1, 2, 3, 4, 5 என்பவற்றில் மிகவும் பொருத்தமான தெரிவு செய்து அதன் இலக்கத்தை அடைப்புக்குள் எழுத வேண்டும். பாருங்கள், 36 தொடக்கம் 40 வரை உள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 2 வகையான கூட்டு தரப்பட்டிருக்கும். ஒவ்வொன்றிலும் 5 கூட்டு தரப்பட்டிருக்கும். அதில் பாருங்கள் கூட்டு தரப்பட்டிருக்கும். மிகவும் அதாவது என்பவற்றை மிகவும் பொருத்தமானதை தெரிவு செய்து இலக்கத்தை போடணும். பாருங்கள், முதலாவது கூட்டு முதலாவது கூட்டை பாருங்கள் சரியானது, இரண்டாவது கூட்டு பிழையானது, ஒன்று விட வேண்டும். முதலாவது கூட்டு சரி, இரண்டாவது கூட்டு சரி என்று 2 விட வேண்டும். முதலாவது கூட்டு பிழை, இரண்டாவது கூட்டு பிழை என்றால் 3 விட வேண்டும். முதலாவது கூட்டு பிழை, நாலாவது கூட்டு சரி என்றால் 4 விட வேண்டும். முதலாவது கூட்டு சரியான இருப்பவுடன் முதலாவது கூட்டு மேலும் விவரிக்கணும் 5 விட வேண்டும். இப்படி தான் ஒரு சுரக்கம் பார்த்துக்கலாம். முதலாவது ஏபிசிடியை பார்த்தோம், ஏபி என்ற 1, பிசி என்ற 2 பார்த்தோம். அதே போல் இந்த ஒரு கட்டாயம் பாருங்கள், கூட்டவடியை கவனிக்கணும். பாருங்கள், முதலாவது பாருங்கள், உரோம பேரரசின் வடக்கு எல்லைக்கு அப்பால் வாழ்ந்த ஜேர்மன் குலத்தவர் மிலேச்சர் என அழைக்கப்பட்டனர். உரோம பேரரசின் வடக்கு எல்லைக்கு அப்பால் வாழ்ந்த ஜேர்மன் குலத்தவர் மிலேச்சர் என அழைக்கப்பட்டனர். அடுத்த பாருங்கள், 2ஆம் கூற்று, மேற்கு உரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமான முக்கிய காரணி மிலேச்சர்களின் ஆக்கிரமிப்பாகும். முதலாவது பாருங்கள், உரோம பேரரசின் வடக்கு எல்லைக்கு அப்பால் வாழ்ந்த ஜேர்மன் குலத்தவர் மிலேச்சர் என அழைக்கப்பட்டனர். உரோம பேரரசின் வடக்கு எல்லைக்கு அப்பால் வாழ்ந்தவர் ஜேர்மன் குலத்தவர் என அழைக்கப்பட்டனர் மிலேச்சர்கள். மேற்கு உரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணமாக முக்கிய காரணி மிலேச்சர் எடுப்பாகும். சரியாக விளக்கு விளக்கு. அப்புறங்கள் 5ஆம் நம்பர் இட வேண்டும். தெரியும், உரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு மிலேச்சர் வழியெடுப்பு, வண்டர்கள், பிஸ்கோட்டுகள் போன்றோடைய ஆக்கிரமிப்பு தான் இந்த வீழ்ச்சி காரணம் சொல்லப்படுகின்றது. அதான் இந்த கேள்வி. 37 பாருங்கள், 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவின் பொருளாதார துறையில் அடிப்படையில் மாற்றம் ஒன்றே காணக்கூடிய இருந்தது. 15ஆம் நூற்றாண்டு என்றால் தேசிய அரசு சொன்னா பிறகு மாற்றம் ஒன்றே ஏற்படுது. பார்த்துனாங்க. ஐரோப்பாவின் நவீன கால ஆரம்பத்தில் வர்த்தகம் பெருமளவு விரிவடைந்ததுடன் மத்திய கால பொருளாதார அமைப்பு முறைகளுக்கு பதிலாக முதலாளித்துவம் வளர்ச்சி அடைந்தது. மீண்டும் கவனிக்க பாருங்கள், 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவின் பொருளாதார துறையில் அடிப்படையில் பாரிய மாற்றம் ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும், தேசிய தோட்டம் பெற்றது, நாடுகான் பயணங்கள், குடியேற்றவாதம் ஆரம்பித்து அந்த 15ஆம் பயணங்கள் ஐரோப்பா அடுத்த கட்டங்களுக்கு வேகமாக துரித கதையில் வளர்ச்சி அடைந்தது. அப்போ இந்த கூட்டுச்சாரி இதை பாருங்கள், ஐரோப்பாவின் நவீன கால ஆரம்பத்தில் வர்த்தகம் பெருமளவு விரிவடைந்ததுடன் மத்திய கால பொருளாதார அமைப்பு முறைகளுக்கு பதிலாக முதலாளித்துவம் வளர்ச்சி அடைந்தது. இந்த கூட்டை இது விவரிக்குது. அப்போ என்ன? 5ஆவது. அடுத்த 38 பாருங்கள். 8ஆம் ஹென்றி மன்னன் இங்கிலாந்து சபையின் தலைவனாக தன்னை நியமித்ததுடன் தனது செயற்பாட்டை பாராளுமன்றம் மூலம் அங்கீகரிக்கவும் செய்தார். பாருங்க, 8ஆம் ஹென்றி மன்னன் இங்கிலாந்து திருச்சபையின் தலைவனாக தன்னை நியமித்தவுடன் தனது செயற்பாட்டை பாராளுமன்றம் மூலம் அங்கீகரிக்கவும் செய்தார். இது வழியாக விட்டு பாராளுமன்ற தலைவர் தன்னை அங்கீகரிப்பது அப்படி விஷயம் இல்லை. ஸ்டேட் ஜெனரல் எனப்படும் சபையை கூட்டியமையும் அமெரிக்கா புரட்சி செய்யப்படுவதற்கு வழி செய்யப்படுது. இது பிரான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுவும் பிள்ளை. அப்போ முதலாவது கூட்டு 2ஆம் கூட்டு பிள்ளை என்று சொன்னால் 3ஆவது. அடுத்தவர்கள் 39 பாருங்கள். 39 பாருங்கள். 1789 இருந்து 1842 வரையான புரட்சி காலத்தில் பிரான்சில் சான்சர்ச் இயக்கம் வளர்ச்சி அடைந்தது. அடுத்தவர்கள் 1848 லூஜி நெப்போலியன் 2ஆம் பிரான்சில் குடியரசின் ஜனாதிபதி ஆனான். கவனிங்கள், 1789 இருந்து 1848 வரையான புரட்சி காலத்தில் பிரான்சில் சான்சர்ச் இயக்கம் வளர்ச்சி அடைந்தது. அடுத்த பாருங்கள், 1848 லூஜி நெப்போலியன் 2ஆம் பிரான்சில் குடியரசின் ஜனாதிபதி ஆனான். இது வழியாக கூட்டு. இது சரி, இது பிள்ளை. முதலாவது கூட்டு சரி, 2ஆவது கூட்டு பிள்ளைன்னு சொன்ன பாருங்கள். முதலாவது கூட்டு சரி, 2ஆவது கூட்டு பிள்ளை என்றால் முதலாக இட வேண்டும். 39 முதலாவது. அடுத்து 40 பாருங்கள். லெனினின் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையை ஜோசப் ஸ்டாலின் தொடர்ந்து முன்னெடுத்தான். உங்களுக்கு தெரியும், லெனின், ஜோசப் ஸ்டாலின் அல்ல நெப்போலியன்லாம் அந்த பிரான்சியோ புரட்சியோடு சம்பந்தப்பட்ட ஆட்கள்.
பிரான்சிய புரட்சியோடு சம்பந்தப்பட்ட ஆட்கள் அதான் அவைகள். குறிப்பாக பிரான்சிய புரட்சி அடுத்ததாக ரஷ்யா புரட்சியும் இருக்கின்றது. அப்படி நெப்போலியன் போனாபாட்டு என்பவர் ரஷ்யாவோடு சம்பந்தப்பட்ட ஆட்கள். அப்போ லெனின் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பொருளாதார கொள்கையை ஜோசப் ஸ்டாலின் தொடர்ந்து முன்னெடுத்தான். சரி, அடுத்த ஜோசப் ஸ்டாலினுடைய வெளிநாட்டு கொள்கை மேற்கு நாடுகள் சமாதான சகவாழ்வை நோக்காக கொண்டிருந்தது. மீண்டும் கவனிங்கள், லெனின் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பொருளாதார கொள்கை ஜோசப் ஸ்டாலின் தொடர்ந்து முன்னெடுத்தான். ஜோசப் ஸ்டாலினுடைய வெளிநாட்டு கொள்கை மேற்கு நாடுகளுடன் சமாதான சகவாழ்வை நோக்காக கொண்டிருந்தது. இது கூற்று இதை விவரிக்குது. அவை 5 அவை 36 தொடக்கம் 40 வரையான வினாக்கள் ஒரு 2 கூட்டி தரப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டு அடிப்படை கொண்டு நாங்கள் இலக்கத்தை போடுறாங்க. அவை இவ்வாறு தான் 2020 ஆண்டுக்குரிய ஐரோப்பிய வரலாறு 7 மாணக்கூடிய பகுதி ஒன்று அமைகின்றது. அவை பகுதி ஒன்று என்னும் போது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்கின்றது. முதல் 10 பார்த்தினாங்க, பிறகு அது பிறவாறு கட்டமைப்பு பார்த்தினாங்க, பிறகு இறுதியாக சோடி காட்டி பார்த்தினாங்க, பிறகு இறுதியாக அது பொருந்தா கூட்டி பார்த்தினாங்க, பிறகு ஏபிசி அப்படிங்கிற அடிப்படையாக கொண்டு இலக்க முறை பார்த்தினாங்க. இப்போ 2 கூட்டு தரப்பட்டிருக்கும். அந்த கூட்டில் ஒரு அடிப்படையாக கொண்டு இலக்க முறை பார்த்துறாங்க. இப்படி தான் இந்த வினா வந்திருக்கு. ஆகவே 2019 ஆண்டு காலத்துக்கு 2020 நடைபெற்ற பகுதி ஒன்று வினா பார்த்தோம் யூரோப்பேரில். ஆகவே நீங்கள் பகுதி ஒன்றை சிறப்பான முறையில் செய்கின்ற போதுதான், பகுதி ஒன்றுக்கு ஒரு குறைஞ்சது 35 அல்லது அதுக்கு மேற்பட்ட புள்ளிகளை பெறுகின்ற போதுதான், சரிகளை பெறுகின்ற போதுதான் நீங்கள் பகுதி 2க்கு சிறப்பான முறையில் கூடிய புள்ளி பெறக்கூடிய இருக்கும். ஏன்னு சொன்னால் பகுதி ஒன்றில் சிறந்த கூடிய புள்ளியை பெறுகிற பிள்ளைகள் பகுதி 2 செய்ய ஈஸியாக இருக்கும். அது காரணம் இருக்கின்றது. பகுதி ஒன்றுக்கான கற்பித்தல் என்பது மேலோட்டாக படித்தால் பகுதி ஒன்று செய்ய முடியாது. அதுக்கு ஆழமான கற்பித்தலும் ஆழமான புரிதலும் இருக்க வேண்டும். ஆழமான ஒரு ஞாபக சக்தி இருந்தால் தான் அந்த பகுதி ஒன்று செய்யக்கூடிய இருக்கும். அதே போல தான் பகுதி ஒன்று செய்தால் பகுதி 2 இலகுவான முறையில் கற்ற வினாக்கள் இருக்கின்றது, செய்யலாம். சிறுவிப்பு இருக்கின்றது. அடுத்தது படம் குறித்தல் இருக்கின்றது. கடல் இருக்கின்றது, நதி இருக்கின்றது, துறைமுகங்கள், நாடுகள், முக்கியமான வரலாற்று தொன்மையான இடங்கள்லாம் இருக்கின்றது. அதை குறிப்பு ஈஸியாக இருக்கும். அவை இவ்வாறு தான் இந்த கட்டமைப்பு அமைந்திருக்கின்ற பகுதி ஒன்று. அவை பகுதி ஒன்று வந்து நான் கடந்த வகுப்பிலிருந்து இன்று வரை பார்த்துறேன் ஐரோப்பியில். அவை நீங்கள் பகுதி ஒன்று செய்து வாங்கின்ற உங்களுக்கு தெரியும். பகுதி ஒன்றில் எல்லா பாடங்களையும் பகிர்ந்துபட்டால் தான் உள்வாங்கியிருப்பார்கள். அது சில பாடங்கள் முக்கியப்படுத்தியிருப்பார்கள். புரட்சி இருக்கும், உலகமாக யுத்தம் இருக்கின்றது, அதோட குறிப்பாக ஐரோப்பாவில் இடம்பெற்ற மானிமுறை காலம், தேசிய அரசுகள் என்று அதோட நாகரிகங்கள் என்று இத்தாலி ஐக்கியம், அதோட ஜெர்மன் நாடு, இப்படி பரந்துபட்ட ஒரு விஷயங்கள் உள்ளடக்கித்தான் பகுதி ஒன்று இருக்கின்றது. அவை பகுதி ஒன்றுக்கு நீங்கள் கூடிய புள்ளிகள் பெற சொன்னால் தினந்தோறும் அந்த பகுதி ஒன்றுக்கான கடந்த கால வினாக்கள் இருக்கலாம், அல்லது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட பகுதி ஒன்று கடந்த பகுதி ஒன்று பேப்பராக இருக்கலாம். அப்படி அந்த பகுதி ஒன்றுகளை தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சியாக செய்கின்ற போதுதான் பரீட்சையில் கூடிய புள்ளிகள் பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை கவனிக்க வேண்டும். அவை பகுதி ஒன்று அவர்கிட்ட பார்த்துறாங்க. அவை பகுதி ஒன்று இவ்வாறு அமைந்துகின்றது. ஆனால் பகுதி 2 பாருங்கள், பகுதி 2 ஆனது அது ஒரு தடவை பகுதி 2 என்னும் போது அது நீங்கள் ஓயிலும் படிச்சிருப்பீங்கள். பகுதி 2 என்னும் போது தெரிவு வினாக்கள், அதாவது கட்டாய வினாய் ஒன்று இருக்கின்றது. அது படம் குறித்தல், இலங்கை வரலாறு தெரியும், ஓயில் செய்திருப்பீங்கள். இங்கே யூரோப் வரலாறு அப்படி இருக்கின்றது. படம் குறித்தல் என்பது கட்டாயம் தான். அது கட்டாயம் பயிற்சி செய்திருப்பீங்கள், படம் குறித்து நீங்கள் படிச்சிருப்பீர்கள், அப்படி இருக்கின்றது. அதோட ஏனைய வினா, அது ஏ என்பது கட்டாய வினா இருக்கும், ஏன்னு படம் குறித்தல். பியில் சில கேள்வி எடுக்க வேண்டி வரும், அங்கே சியும் இருக்கின்றது, சியிலே ஒரு கேள்வி எடுக்க வேண்டிய. அதை நீங்கள் அதுக்கு அறிவுறுத்தலை பார்க்கணும். எந்த ஒரு பரீட்சைகள் செய்கின்ற போது நீங்கள் அறிவுறுத்தல்கள் சரியாக விளங்கினால்தான் பரீட்சைகளுக்கு சிறந்த முறையில் விடையறதில்லை. பாருங்கள், அறிவுறுத்தலை பாருங்கள். ஐரோப்பிய பாட பிறப்பு விழாம் தான். ஐரோப்பிய வரலாறு கிரேக்க ரோம காலம் முதல் 1980 வரை, கிரேக்க ரோமானிய காலம் முதல் 1989 வரை தான் இந்த ஐரோப்பிய சிலபஸ். உங்களுக்கு பாடப்பிறப்பு இப்படி தான் இருக்கின்றது, அதுக்கு உட்பாட்டு தான் இருக்கும். இலங்கை வரலாறுன்னு சொன்னால் இப்படி 1,25,000 வருடங்கள் முதல், குறிப்பாக ஆதி கோம்சம் முதல் 1948 வேறு சிலபஸ் உங்களுக்கு பெருமை உள்ளடக்கப்பட்டிருக்கும். அதேபோல் ஐரோப்பா எல்லாரும் இப்படி தான். கிரேக்க ரோமானிய நாகரிகம் முதல் 1989 வரை தான் இந்த ஐரோப்பியாவுடைய பாடப்பிறப்பு 7க்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், அறிவுறுத்தல் பாருங்கள். முதலாம் வினா கட்டாயமான படம் குறித்து, அது கட்டாயம் செய்யத்தான் வேணும். 12 இடம்பெறும். கடலும் பெறும், நதியும் பெறும், துறைமுகம் பெறும், நாடும் பெறும், கால்வாய் எல்லாம் பெறும். அதான் 12 இடம்பெற போகுது, அது கட்டாயம் செய்யும். முதலாம் வினா கட்டாயமானது. அடுத்த இதான் பாருங்கள்,
பி, சி ஆகிய பகுதியிலிருந்து ஆக குறைந்தது ஒரு வினா வேணும். ஒரு வினா வேணும். தெரிவு செய்த 3 வினாக்களுக்குரிய விடை தான் இருக்கணும். முதலாம் வினா உட்பட விடையளிக்க வேண்டிய வினாக்கள் எண்ணிக்கை 4 ஆகும். முதலாம் வினாவுக்கு விடையளிப்பதற்கு ஐரோப்பிய புறவுருவ படம் வழங்கப்பட்டுள்ளது. பாருங்கள், முதலாம் வினா கட்டாயமானது. பாருங்கள், அங்கே பி இருக்கின்றது. பாருங்கள், இது பி. பியில் பாருங்கள் 2, 3, 4, 5 வரைக்கும் பி போகுது. சியில் பாருங்கள் 6, 7, 8, 9 வரையும் போகுதுல்லவா. இதில் ஏ கட்டாயமான ஒரு வினா எடுக்க வேண்டும். பியில் குறைஞ்சது ஒரு வினா, சியிலே குறைஞ்ச ஒரு வினா, ஆனால் மொத்தமாக 4 தடவை என்றால் நீங்கள் பியில் 2 எடுத்துட்டு சியில் 1 எடுக்கலாம், அல்ல சியில் 2 எடுத்துட்டு பியில் 1 எடுக்கலாம். ஆனால் கட்டாயம் பிசியில் கட்டாயம் குறைஞ்ச ஒரு வினா இருக்கணும். அது மொத்தமாக 4 வினா செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் போட்டுக்கொள்ள வேண்டும். அதில் நாங்கள் முதலாவது படம் கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரியும், படம் கொடுத்துறப்ப நீங்கள் தினந்தோறும் வகுப்பில் பழகிருப்பீங்கள். ஒரு குறிப்பாக ஒரு மலைத்தொடர் எப்படி குறிக்கிறது, நதிகள் எப்படி குறித்து காட்டுவது, கால்வாய்கள், நாடுகள், நகரங்கள், துறைமுகங்கள் என்று இந்த ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு முறையாக குறிக்கிற முறை இருக்கின்றது. கட்டாயம் பழகிருப்பீங்கள். பேனர் போட்டு அல்லது ஸ்கீம்ல எல்லாம் பழகிருப்பீங்கள். அந்த படம் குறித்தெல்லாம் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், படம் கொடுத்த பாருங்கள் எப்படி குறிச்சுக்கணும் பாருங்கள். இதுதான் ஐரோப்பா கண்டம். 7 கண்டத்தில் நாங்கள் எங்களோட சிலபஸ் உட்பட்ட கண்டம் ஐரோப்பா, யூரோப்பா கண்டத்துடைய வரைபடம் இவ்வாறு தான் அமைத்துக்கின்றது. இதுக்குள்ளதான் உங்களுடைய எல்லா படம் குறித்தல்களும் இதுக்குள்ளே அடங்க போகுது. இதை விட வெளியே வரா. ஏன்னா உங்களோட சிலபஸ் ஐரோப்பிய வரலாறு, ஐரோப்பியாவுடைய சிலபஸ் இதுக்குள்ளான் உங்களோட இல்லாமல் இருப்போம். பாருங்கள், இதில் பாருங்கள், இதான் லண்டன். அதாவது உங்களுக்கு தெரியும், பிரித்தானியாவில் நிறைய நகரம் இருக்கின்றது. அதில் மிக பிரபலமானதும் அதிகமான செல்வந்தர்கள், வர்த்தகர்கள், குறிப்பாக அதிகமாக குடியேறி இருக்கிறார்கள்லாம் இந்த லண்டனில் இருப்பாங்க. இதுதான் பிரித்தானியாவோட. பிரித்தானியா என்பது ஐரோப்பாவிலிருந்து பிரிஞ்சிருக்கும் தனித்தீவு. அதாவது ஆசியா கண்டத்தில் எப்படி இலங்கை 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருக்கின்றதோ, அதே போல் ஐரோப்பா கண்டத்தில் இந்த 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவாக இருக்கிற ஒரு நாடு தான் இந்த பிரித்தானியா. இதான் பிரித்தானியா. இது பிரித்தானியா, இது லண்டன் சொல்லுவோம். முழுமையாக பிரித்தானியா நடந்துவிட்ட வேண்டும். முழுமையாண்டா நடந்துவிட்ட வேண்டும். குறிப்பிட்ட நகரம் என்று சொன்னால் டொட் போட்டு அவங்க எழுதலாம், லண்டன். இது லண்டன். அடுத்த பாருங்கள், பிரித்தானியாவையும் ஏனி ஐரோப்பிய நாடுகளை பிரிக்கிற ஒரு ஒரு விடயம் இருக்கிறது. அதை பாருங்கள், ஆங்கில கால்வாய் சொல்லுவோம். அடுத்த பாருங்கள், இதை பாருங்கள், குறிப்பாக பாருங்கள் ரைன் நதி. நதின்னு சொன்னால் அதுக்கு ஃபுல்லாக அடையாளம் விட்டு அதுக்கு ரைன் நதினு எழுதுவோம். அடுத்த பாருங்கள், இந்தியாவில் பாருங்கள் சுவிட்சர்லாந்து. இதுதான் சுவிட்சர்லாந்து. ஐரோப்பாவில் மிகவும் ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுகளில் சுவிட்சர்லாந்து முக்கியமானது. அடுத்து இங்கே பாருங்கள் பிரனீஸ் மலைத்தொடர். பாருங்கள், மலைத்தொடர் இப்படி தான் குறிக்கிறது. இந்த அடையாளத்தை பாருங்கள், மலைத்தொடருக்கான அடையாளம் இப்படி தான் அமைந்துகின்றது. மலைத்தொடர் அடையாளம் இப்படி தான் அமைந்துகின்றது, பிரனீஸ் மலைத்தொடர். அடுத்து பாருங்கள் துறைமுகம் லிஸ்பன் துறைமுகம். இது பாருங்கள் இவ்வளவு, இந்த படத்தை பாருங்கள் மாணவர்களே. இந்த இவ்வளவு அதாவது போர்த்துகல் நாடு. போர்த்துகல் நாடு தலைவர் தான் லிஸ்பன் என்று சொல்லுவோம், போர்த்துகல் நாடு. அப்போ பாருங்கள், நாடை குறிக்கி பாருங்கள். இதே நாடுண்டா முழுமையாக நிறந்துடி போட்டு அம்பூரி போட்டு எழுதிக்கிறோம் சுவிட்சர்லாந்து. துறைமுகம் அப்படி இல்லை. பாருங்கள் டொட்பன். இது புலாம் போர்த்துகல். இதிலிருந்து இதுதான் லிஸ்பன் துறைமுகம். பக்கத்தில் எழுதுகிறோம். எப்போவும் துறைமுகத்தை எழுதும் போது அதுக்கு பக்கத்தில் எழுதுவோம், நாடோட சேர்த்து எழுதக்கூடாது. அம்புரி போட்டு எழுதலாம், அல்ல அம்புரி போட்டு எழுதலாம். ஆனால் நாடை குறிக்கும் போது முழுமையாக நிறந்துட்ட மாதிரி இது இந்த நிறந்துக்கூடாது. இந்த புள்ளடி போடணும், மார்க் பண்ணிட்டு போ லிஸ்பன் துறைமுகம். அடுத்த பாருங்கள், இதில் பாருங்கள் கோர்ச்சிகா. பாருங்கள், கோர்ச்சிகா ஐரோப்பாவில் மிக புகழ்பெற்ற ஒரு தீவு இருக்கின்றது, கோர்ச்சிகா தீவு இருக்கின்றது. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் குறிப்பாக ஃபால்டிக் கடல். பாருங்கள் கடலை குறிக்கும் போது தான் இதுதான் ஃபால்டிக் கடல். ஐரோப்பாவில் இங்கே பாருங்க மாணவர்களே, இது கீழே கடல் இருக்குது, ஐரோப்பா கடல் இருக்குது. இந்த கீழே இருக்கிறது மத்திய தரை கடல். இதில் இருக்கின்றது ஃபால்டிக் கடல், ஐரோப்பா மிகப்பெரிய கடல். ரைன் நதி குறிச்சிருக்கிறோம், வீனிஸ் நதி குறிச்சிருக்கிறோம். அடைஞ்ச பாருங்க கொன்ஸ்டாந்தினோபிள். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவில் 1453ஆம் ஆண்டு பிறகு மறுமலர்ச்சி செய்யப்பட்ட பிரதான காரணம் இந்த கொன்ஸ்டாந்தின் நகரத்தை ஒட்டோமன் துருக்கியர் கைப்பற்றினான் மறுமலர்ச்சி செய்யப்பட்ட காரணம். அந்த கொன்ஸ்டாந்தின் நகரம் தான் இந்த இருக்கின்றது. கொன்ஸ்டாந்தின் நகரம் அல்லது பைசாந்தி நகரம் அல்லது இஸ்தான்புல் என்ற நகரம் தான் இதான் இருக்கிறது. இது கருங்கடல். கடல் இப்படி தான் பாருங்க, கருங்கடல் இருக்கின்றது. இவ்வளவு தான் இந்த ஐரோப்பாவுடைய நீங்கள் படங்குறித்தல்களை திறந்தோறும் பயிற்சியாக செய்கின்ற போது 12க்கு 12 புள்ளிகளும் எடுக்கக்கூடிய இருக்கும். இவ்வாறு தான் ஐரோப்பாவுடைய படம் குறித்தல் விஷயமானது அமைந்துகின்றது. அவை
படம் குறித்தல நீங்கள் சரியாக உட்பட்டு குறிக்கும் போது சரியான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே மாணவர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் இந்த ஐரோப்பியனுடைய கடந்த கால, குறிப்பாக 2020ஆம் ஆண்டுக்குரிய கடந்த கால வினாக்களை பார்க்கல மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.